அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றைய நிகழ்ச்சிக்கு செல்வதற்கு முன்னாடி சில அறிவிப்புகள் இருக்குது. அதை செஞ்சுட்டு நிகழ்ச்சிக்கு செல்லலாம். அடுத்ததாக இந்த ஃபித்ராங்கிற ஒரு கடமை எல்லாருக்கும் இருக்கிறது. அந்த ஃபித்ரான்னு சொன்னால் நம்முடைய நோன்பில் ஏற்படுகிற தவறுகளுக்கு, நோன்பு வச்சுட்டு சில தவறு நம்மளை அறியாமல் சில மிஸ்டேக்கெல்லாம் வரும். அதுக்கு ஒரு பரிகாரமாக இருப்பதற்காக வேண்டியும் ஏழைகள் பயன்படும் என்பதற்காக வேண்டியும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபித்ரா என்ற கடமையை அனைவர் மீதும் கடமையாக்கினார். நோன்பு வைக்காதவங்களுக்கும் கடமை, வயசானவங்களாக இருந்தாலும் சரி, குழந்தையாக இருந்தாலும் சரி, எல்லாருக்கும் கடமை. அந்த நோன்புக்காக வேண்டி அந்த தர்மத்தை கடமையாக்கினாங்க, ஏழைகளுக்கு கொடுக்கணும்னு. ஏன்னா அன்றைய தினம் ஏழைகள் பட்டினியாக இருக்கக்கூடாது, எல்லாரையும் போல் நல்லபடியாக சந்தோஷமாக இருக்கணும் என்பதற்காக வேண்டி அந்த ஃபித்ராங்கிற கடமை இருக்கிறது. நம்ம ஒரு குடும்பத்தில் 10 பேர் இருந்தோம் என்று சொன்னால் 10 பேர் 10 ஃபித்ரா கொடுக்கணும். ஒரு ஃபித்ரா என்பது எவ்வளோன்னு கேட்டால் 2.5 கிலோ நம்ம சாப்பிட்ற அரிசியுடைய விலை. நம்ம நாட்டில் அரிசி தான், அரிசி சாப்பிட்றவங்க அரிசி, கோதுமை சாப்பிட்றவங்க கோதுமை, எது அவங்க உணவாக உட்கொள்கிறார்களோ அதிலிருந்து 2.5 கிலோ, நம்ம நாட்டு கணக்குக்கு 2.5 கிலோ வருகிறது. அதை பற்றி ஃபித்ரா என்ன முழுமையாக ஒரு விளக்கமே ஒரு மணி நேரம் வீடியோ ஒன்று போட்டிருக்கிறோம், பார்த்துக்கிறோங்க. இது சுருக்கமான விஷயம் என்னென்னு கேட்டால், ஒரு 150 ரூபா அநேகமாக வரும். ஒரு கிலோ 60 ரூபான்னு வைத்து கொண்டிருக்கீங்கன்னா 2.5 கிலோவுக்கு 150 ரூபா வரும். அதை விட கூடுதலான விலையில் நீங்கள் சாப்பிட்றவங்களா இருந்தீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி 2.5 கிலோவுக்கு பார்த்துக்கிறோங்க. அல்லது 60 ரூபாயை விட கம்மியான அரிசி, 40 ரூபா அரிசி சாப்பிடக்கூடியவங்களாக இருந்தீங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு 100 ரூபா வரும். அவங்க சாப்பிட்ற உணவிலிருந்து 2.5 கிலோ. இது ஆளுக்கு வேறுபடும், ஒரே நிர்ணயிக்க முடியாது. அவரவர்கள் எதை உணவாக உட்கொள்கிறார்களோ அதிலிருந்து 2.5 கிலோ அரிசியுடைய விலையை என்ன செய்யணும், ஃபித்ராவாக கொடுக்கணும். அப்படி கொடுக்குறவர்கள் நீங்களே உங்களுக்கு தெரிந்த உறவினர்கள் ஏழைகள் இருந்து கொடுத்தாலும் அது மார்க்கத்தில் உள்ளது தான். ஆனால் ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் திரட்டி கொடுக்க ஒரு ஏற்பாடும் பண்ணியிருந்தாங்க. அதுக்குன்னு ஒரு ஆள் நியமிச்சிருந்தாங்க. யார் யார் ஃபித்ரா கொடுக்குறாங்களோ அதை திரட்டி அவங்க ஏழைகளை, கேட்காத ஏழைகள்லாம் இருப்பாங்க இல்லையா, தேடி கொண்டு போய் கொடுக்கக்கூடிய ஒரு ஏற்பாடும் இருந்தது. அப்படி தான் கொடுக்கணுன்னு கட்டாயம் கிடையாது. உங்கள்கிட்ட சொந்தக்காரங்க இருந்தாலும் நீங்கள் கொடுத்துருங்க. அப்படி இல்லாமல் பொதுவாக பரவலாக பல ஊர்களில் ஏழைகள் இருக்கிறாங்க, அந்த கேட்டு வரலை கொடுக்க நீங்கள் விரும்பினீர்கள் என்று சொன்னால் நம்ம தலைமையில் உங்களுடைய ஃபித்ரா தொகையை ஒப்படைத்தால் அதை நலிந்த ஊர்களுக்கு நம்ம என்ன செய்வோம், அனுப்பி வைத்து விநியோகிச்சிடுவோம். ரொம்ப வறுமையான ஊர்கள் இருக்கும், அந்த ஊர்களில் ஃபித்ரா கேட்பாங்க. வசதியான ஊர்களில் தேவையில்லை, இதெல்லாம் கொடுத்தோம்னா வேணான்னு சொல்கிற அளவுக்கு உள்ள ஊர்களும் இருக்கிறது. சில ஊர்களில் இதில் 150 ரூபாய்லாம் ஒரு பெரிய காசாக நினைக்கக்கூடிய ஊர்களில் போய் ஃபித்ரா கொடுக்கறது பயனற்றது. ஆனால் 150 ரூபாங்கிறது ஒரு பெரிய ஒரு வாழ்வாதாரமாக கருதக்கூடிய மக்களும் பல ஊர்களில் இருக்கிறாங்க. நாங்கள் அதை கண்டறிந்து அந்த ஃபித்ரா உரிய முறையில் என்ன செய்வோம், அந்த கிளைகள் வழியாக விநியோகம் பண்ணுவோம். நீங்கள் கொடுத்தீங்கன்னு சொன்னால் அப்படி கொடுக்கக்கூடியவர்கள் இங்கே கொடுத்து என்ன செய்யுங்க, ஃபித்ராவுக்கு ஒரு தலைக்கு 150 ரூபான்னு ரசீது போட்டு வாங்கிட்டிங்கன்னா அதை நம்ம உரிய முறையில் விநியோகம் பண்ணிடுவோம். இது ஒரு விஷயம்.